எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலை அப்படின்னாக்கா டெஸ்ட் 14க்கான வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டெஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டெஸ்ட் 15 தான் ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஆல்ரெடி தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 6615 தட் இஸ் டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் கரெக்டாக இன்ட்டு இங்கே கொடுத்துக்கிற பர்சன்டேஜோட 100 ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ 105 டிவைடட் பை 100. இங்கே நமக்கு எண்ணு தான் கேட்குறாங்க, அதனால நமக்கு எண் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இங்கே எண் அப்படின்னு போட போகிறேன். நமக்கு இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கல, அதனால தான் நான் இங்கே என்னன்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் 2 இயர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா இதை நான் 2 டைம்ஸ் போட்டிருப்பேன். 3 இயர்ஸ்னு கொடுத்துருந்தா 3 டைம்ஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு போதும். ஸோ இந்த 6000 அப்படிங்கிறத லெஃப்ட் சைடு வந்துருச்சு அப்படின்னாக்கா 6615 டிவைடட் பை 6000 அப்படின்னு வரும். ஈக்குவல் 105 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n அப்படின்னு வரும். ஓகேவா? இது ஏதாச்சும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுதா அப்படின்ட்டு பாருங்கள். நம்ம 5ஆல் அடித்தோம் அப்படின்னாக்கா இங்கே 21 வரும், இங்கே 20 அப்படின்னு வரும். அதே நம்ம இங்கே 5ஆல் அடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 1 2 0 0 அப்படின்ட்டு வரும். இங்கே அடிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு 1 3 2 3 அப்படின்னு வருமா? கரெக்டாக? ஸோ இதை நான் மறுபடியும் 3ஆல் அடிக்கிறேன். 3ஆல் அடித்தோம் அப்படின்னாக்கா இது எனக்கு 400 அப்படின்னு வரும். இதை அடிச்சிங்க அப்படின்னாக்கா 441 அப்படின்னு வரும். புரிஞ்சுதா? ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா 441 டிவைடட் பை 400 ஈக்குவல் டு 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் n அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்தது. கரெக்டாக? ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு தெரியுது. இது எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ? 21ஓட ஸ்கொயர் வேல்யூ. இது எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ? 20ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ஈக்குவல் 21 டிவைட் பை 20 ஹோல் பவர் n. கரெக்டா? அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த பவரும் ஈக்குவல். ஸோ இது கேன்சல் ஆச்சு அப்படின்னாக்கா n இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு வரும். ஸோ நமக்கான ஆன்சர் 2 இயர்ஸ் தான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் 2 இயர்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். இதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.